டிஆர்பி. ஆமா, அது பார்க்கோட ரேட்டிங் சொல்லுவாங்க. அது போன சனிக்கிழமை வந்திருக்கும். அதுதான் அது நமக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா திருச்சி ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பாப்புலேஷன் பார்த்த மாதிரி வருது. ஓகே. அதாவது அது வந்து சத்தியம், பாலிமர், தமிழ் நியூஸ், பிடின்றது புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி டிவி அண்ட் சத்தியம் தொலைக்காட்சி. இதெல்லாம் 5, 6 சேனல் சேர்க்கும்போது 3 கோடி பேர் அதை உட்கார்ந்து பார்க்குறாங்க. அப்போ மக்கள் வந்து எதை விரும்புறாங்க அப்படின்றது விஜயோட ரீச், விஜயோட பெனட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றது ரேட்டிங்ல தானே தெரியும். முதல் வாரம் ரேட்டிங் வந்தது. அதை வந்து அதாவது நான் சொல்றது திருச்சி கேம்பெயினுக்கு ஒரு ரேட்டிங் வந்தது. முந்தானேத்து வந்து சனிக்கிழமை வந்து ரேட்டிங் வந்திருக்கும். அந்த ரேட்டிங்ல வந்து திருச்சி, திருவாரூர் அண்ட் நாகப்பட்டினத்தோட ரேட்டிங் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஆட்சியாளர்களுக்கு வயிற்று கிடைக்கும்ல. என்னடா இப்படி பாக்குறாங்களே மக்கள், நம்ம கூட்டம் தான் ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுல இருந்தே இவ்வளவு பேர் கலக்கிட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்றத அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால லைட்டா ஒரு கேபிள புடுகு அப்படின்றத இப்ப இதை பார்த்தோம்னா பாலிமருக்கு கேபிள் டிவில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. they are basically கேபிள் டிவில இருந்து வந்ததான். அதாவது தமிழ் நியூஸ் தமிழ் 24/7 ஒரு கேபிள் டிவி எல்லாம் சேர்ந்து வச்சு ஆபரேட்டர்ஸ்லாம் நடத்துற ஒரு சேனல். சோ அவங்களும் கேபிள் டிவில இப்ப அவங்க எடுத்தாங்கன்னா இவங்களோட சேனல் அவங்க பிடிங்கி விட்டுருவாங்க. அப்ப இதுல வந்து தந்தி, புதிய தலைமுறை, சத்தியம் இவங்க தான் கேபிள் டிவி இல்லாத ஒரு சேனல்களா இருக்காங்க. அப்ப இவங்களை புடிங்கி விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பண்ணி பார்ப்போம், எல்லாருக்கும் பயம் வரட்டும், அடுத்தது நீ வந்து விஜய் எல்லாம் காட்டக்கூடாது, எங்களை தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இட்ஸ் லாஸ் ஃபார் புதிய தலைமுறை. ஒரு நாள் ரேட்டிங் போனாலே எவ்வளவு வருமானம் போயிடுது இல்ல, அவங்க அந்த ரேட்டிங் வச்சு தான் வந்து சம்பாதிக்க முடியும். சார் இது வந்து விஜய்க்கு ஆக்சுவலா கெயின் பாக்குறீங்களா சார்? தமிழ்நாடு அரசு இவ்வளவு வேணும்னே விஜய் வந்து ஒரு வளர்த்து விடுற மாதிரி செயலா இருக்கா சார்? ஆமாங்க, ஒரு நெருக்கடியை எப்படி ஒரு தலைவன் எதிர்கொள்றான்றதை பொறுத்து தானே. அப்ப மக்கள் இன்னைக்கு வந்து நீங்க 1000 பொய் பரப்புரை பண்ணா கூட மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க. கூட்டம் அதுக்கே போகுதே. சோ எந்த விதத்திலையும் அது வந்து இந்த இவர்கள் கட்டமைக்கிற ஒரு தவறான பிம்பம் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் மீது இவங்க கட்டமைக்கிற பிம்பத்தை எல்லாம் மக்களுக்கே இப்ப நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவு எடுத்து போயிட்டே இருக்காங்க. ஆனா இதுமே வந்து